தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிரானந்தன் பொறியியல் கல்லூரியில் விடிய விடிய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் துரைமுருகனின் மகனான கதிரானந்தன் கல்லூரியில் விடிய விடிய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனை நீடித்து வருவதால் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கதிரானந்தன் வீடு உட்பட 4 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்ற நிலையில் கல்லூரியில் மற்றும் விடிய விடிய சோதனை தொடர்ந்து வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கதிரானந்த் வீடு உட்பட 4 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்ற நிலையில் கல்லூரியில் மட்டும் விடிய விடிய சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வேலூர் நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நேற்று காலை முதலே அமலாக்கத்துறை ரைடு செய்யப்பட்டு வந்தது. தொடர்ந்து நள்ளிரவு 1:20 மணி அளவு வரை அமலாக்கத்துறை ரைடான செய்யப்பட்டு வந்த நிலையில் பின்பு 1:20 மணிக்கு அளவு சோதனை அங்கிருந்து முடித்துக்கொண்டு அவர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் வீடு மற்றும் கதிரானந்த் அவர் வீட்டிலிருந்து முடித்துக்கொண்டு கல்லூரிக்கு வளாகத்தில் உள்ள அந்த அமலாக்கத்துறையினர் சென்றுள்ளனர். அதாவது 7 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து முடித்துக்கொண்டு 2 பெண் மற்றும் 5 ஆண் அதிகாரிகள் சென்றனர். அது சென்றபோது அங்க பெரிய ஆவணங்களும் கைப்பற்றதாக தெரியப்படுகிறது. அதாவது காலை முதலே பூஞ்சோலை சீனிவாசன் அவர் வீட்டில் ஆய்வானது நடைபெற்றது. அதன் பின்பு அவருக்கு உட்பட்ட பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் அவரது உறவினர் வீடு, குடோன் என 5 இடத்தில் சோதனையானது நடைபெற்று வந்த நிலையில திடீர்னு 4 இடங்கள் நேற்று மாலை முதலே நிறைவடைந்தது. பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலிருந்து அதிகபட்சமான 2 லட்சத்துக்கும் மேலாக ஒரு மஞ்சப்பையில் டிராவல் பேக்கில் வைத்து கொண்டு அதிகாரிகள் எடுத்து சென்ற காட்சியானது நம்ம அப்போதே வெளிப்பட்டு வந்துடும். தற்போது 24 மணி நேரத்துக்கும் பிறகு சோதனையானது நடைபெற்றது. அதாவது வேலூர் கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் உள்ள கதிரானந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் தற்போது 24 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. துப்பாக்கி ஏந்துடன் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல ஆவணங்கள் இருந்திருக்கலாம் என்று தெரிவிக்கின்றனர். நேற்று மாலையிலே அமலாக்கத்துறையினர் கைப்பற்றிய அந்த பல லட்சம் மதிப்புள்ள பணம் இருப்பதாக தெரிவிக்கிறது. அப்போ வாகனங்கள், அதாவது வங்கி வாகனங்கள் அழைத்து அங்கிருந்து இந்த பணத்தை ஏற்றி சென்றுள்ளனர். பின்பு அமலாக்கத்துறையினர் அங்கேயே தங்கி இருந்து மேலும் 24 மணி நேரமும் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பிறகு போக போக பின்புதான் பல ஆவணங்கள் நம் கையில் சிக்கப்படுகிறதா இல்லாது வேற ஏதாவது தகவல்கள் கிடைக்கிறதா என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பிரேம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.